நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சி என்ற தலைப்பிலே இந்த வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை மோசை பற்றியும் ஆபிரகாம் பற்றியும் ஈசாக் பற்றியும் தியானித்துக் கொண்டு நாம் இந்த நாளுமாக யாக்கோபின் பெத்தேல் அனுபவத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஈசாக்கும் ரெபெக்காலும் யாக்கோபை தனிமையாக அனுப்பி வைக்கிறார்கள். ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த பதான் அராமுக்கு அவனை அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு நாள் நடந்த பின் யாக்கோபு பெத்தேல் இடத்திலே நின்று இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, தலைக்கு ஒரு கல்லை வைத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏணியை வானத்திற்கு பார்க்கிறான். அதிலே தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்க்கிறான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறான். அந்த ஏணியின் உச்சியிலே ஆண்டவர் நின்று கொண்டு தேவனை நோக்கி சொல்லும் வார்த்தைகளை பார்ப்போம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கு தருவேன் என்றும், உன் சந்ததி பூமியின் தோடை போல் இருக்கும் என்றும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்றும், உனக்குள் உன் சந்ததியும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிரிக்கப்படும் இருந்தும், உன்னோடு நான் இருந்து நீ போகும் இடத்தெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்போதும் உன்னை கைவிடுகிறேன் என்று ஆண்டவர் ஒரு ஆசிரியை கொடுக்கிறார், வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பெற்றோர் தாயும் தகப்பனும் வெறும் கையோடு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் தேவன் அவரை கைவிடவில்லை. ஏனெனில் அவர் தேர்ந்து கொண்ட பாத்திரமாக யாக்கோபு இருந்தார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். அந்த யாக்கோபின் தேவன் அந்த இடத்திலே கைவிடவில்லை. முதல் நாள் இரவிலே அவன் தூங்கிக் கொண்டு காட்சி கொடுத்து, நான் உனக்கு என்னென்னலாம் செய்வேன் என்று தெளிவாக யாக்கோபிடத்திலே பேசுகிறார். யாக்கோபு தூங்கி எழுந்து இந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்து, இதை நான் தெரியாமல் இருந்த பயந்து போய் அந்த இடத்திற்கு இது தேவனுடைய வீடு என்றதில் வானத்தின் வாசல் என்று பெயரை வைக்கிறார். இப்படியாக அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று அதற்கு பிறகு பெயர் வைத்து அவர் கொண்டு வந்த மீதம் இருந்த எண்ணெயை அந்த இடத்திலே ஊற்றி பெத்தேல் என்று அதற்கு பெயரிடுகிறார். இப்படியாக தேவன் ஆண்டவர் யாக்கோபை சந்தித்த அந்த இடத்தை, யாக்கோபோடு பேசிய அந்த இடத்தை, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இந்த இடம்தான் பெத்தேல் என்பது. யாக்கோபுக்கு பெத்தேல் அனுபவம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த வார்த்தைகளை நம்பி அவர் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி, ஏனெனில் காவலுக்கு துணைக்கு யாரையும் அவர்கள் அனுப்பவில்லை. உன்னை ஆகாரமும் சாப்பாடும் கொடுத்து அனுப்பவில்லை. உடுக்க துணியும் சாடை கூட கொடுத்து அனுப்பவில்லை. எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தில் திரும்பி வர பண்ணால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்று ஆண்டவரை தன் தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்தது, நான் தூணாகி நிறுத்திய அந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரே எனக்கு தள்ளும் எல்லாவற்றிலும் உமக்கு 10ல் 1 பங்கை செலுத்துவேன் என்று அங்கே சொல்லுகிறார். அந்த காலத்திலே திருச்சபைகள் கிடையாது, குருக்கள் கிடையாது, ஆலயங்கள் கிடையாது. ஆயினும் யாக்கோபு ஆண்டவருக்கென்று ஒரு தசமபாகம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை அங்கே உருக்கமாக எடுத்து வைக்கிறார். இதுதான் பெத்தேலில் தேவன் ஆண்டவரோடு பேசியதும் தேவனோடு யாக்கோபை பேசியதும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். தரிசனங்களை ஆண்டவர் நம்மோடு இருந்து பேசு ஒரு சில காரியங்களை நாம் அசட்டை செய்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற நேரங்களில் யாக்கோபு பெத்தேல் அனுபவத்தில் அதை அசட்டை செய்யவில்லை. அதற்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசி நமக்கு விருப்பமுள்ள காரியங்களாக இருக்கலாம், விருப்பம் இல்லாத காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை செய்து அவருக்கென்று ஒரு பொருத்தனையை நாம் செய்யும் பொழுது இந்த பெத்தேல் அனுபவம் போல நம்முடைய வாழ்க்கையிலும் யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். மீண்டும் ஒரு அடுத்த வாரம் குறிஞ்சியர்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.